தேங்க்யூ சார். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும், இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக எடுத்து போயிட்டு இருக்கக்கூடிய அசோக் சாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ற விஷயங்கள் மூலமா உங்களுக்கு அட்வைஸோ எதுவும் புத்திமதி சொல்றதுக்காக நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணலை. நிச்சயமா நான் கடந்து வந்த பாதை நிச்சயமா உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இந்த வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும், என்னுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொடுத்த என்னுடைய குருநாதர் VT ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நேம் ஜெயக்குமார். சார் சொன்ன மாதிரி திருமங்கலம் பக்கத்துல வீரப்பெருமாள்புரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவன் தான் நான். இந்த கிராமத்துல இருந்து படிப்படியா முன்னேறி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னுடைய சக்சஸ் ஸ்டோரியை தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த சக்சஸ் ஸ்டோரி நிச்சயமா உங்களுக்கு மாபெரும் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நான் ஷேர் பண்றேன். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு இந்த வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ. சார், ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல சார். சார் இப்ப பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். வெரி குட் மார்னிங். என் பேர் ஜெயக்குமார். நான் மாஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். இந்த அற்புதமான வியாபார வாய்ப்புல யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் அப்படின்ற நிலையில இருக்கேன். இந்த வியாபார வாய்ப்பு எப்படி வந்தது, என்னுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி தான் இப்ப நம்ம ஷேர் பண்ண போறோம். நம்ம உள்ள போயிடலாம். இதுதான் என்னுடைய வீடு. என்னுடைய சொந்த ஊர் திருமங்கலம் பக்கத்துல வீரப்பெருமாள்புரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். ஒரு 500 பேர் வசிக்கக்கூடிய ஒரு 150 வீடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். இதுதான் என்னுடைய சொந்த வீடு. எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடு. இன்னைக்கும் இதுதான் எங்களுடைய வீடு. ஏன்னா எங்க அப்பாவோட பிறந்த 2 பேரு, எங்க அப்பா எங்க பெரியப்பா, அவங்களுக்கு பாகம் பிரிக்கப்படாத இந்த வீடு. இந்த வீட்டுல தான் அவங்க இருக்காங்க. நான் இப்ப இந்த ஊர்ல இருந்து படிச்சு வெளியேறி இப்ப நான் வாடிப்பேட்டில குடியிருக்கேன். இங்க எங்க அண்ணே, எங்க அம்மா இவங்க எல்லாம் குடியிருக்காங்க. இதுதான் என்னுடைய வீடு. அவங்க தான் என்னுடைய அம்மா அப்பா. எங்க அப்பா அந்த காலத்துல 8th படிச்சவர். எங்க அம்மா 2 பேருடைய தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் தான். விவசாயத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு அடிப்படை வருமானமும் கிடையாது. விவசாயமே சின்ன ஒரு குறு விவசாயி தான். அதிகபட்சம் எங்களுக்கு இருந்த வயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.25 ஏக்கர், காடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏக்கர். அவ்வளவுதான் எங்களுடைய விவசாயத்துடைய நிலம். எங்களுடைய பொருளாதார வளம் அதுக்குள்ளதான் இருந்தது. என் கூட பிறந்தது ஒரு அக்கா, ஒரு அண்ணன், நான் தான் கடைக்குட்டி. அவங்க 2 பேரும் படிக்கல. ஏன்னா குடும்பத்துல அவ்வளவு பெரிய பொருளாதார வசதி இல்லை. அதனால அவங்க படிக்காம நான் படிக்கிறதுக்காக அவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய அப்பா அம்மா இருவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் மக்களோட பழகுறேன், இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுக்கு ரோல் மாடல் இன்னைக்கு எனக்கு புரியுது எங்க அப்பா தான். நான் எல்லாரோடையும் சகஜமா பழகுறேன், ஈஸியா மக்களை பேசி என்னால அவங்களோட மிங்கிளாக முடியுதுன்னா அது எங்க அப்பா தான். அவர் மூலமா தான் அந்த விஷயம் எனக்கு உள்ள வந்திருக்கு. எங்க குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் எங்க வீடு பாத்தீங்க இல்லையா, இந்த வீடு ஆக்சுவலா கிராமத்துல மொட்டமைச்சுன்னு சொல்லுவாங்க, மண் வீடு அந்த நிலையில இருந்தது. இந்த வீடு எடுத்து கட்டப்பட்டது நான் பிஜி படிக்கிறப்பதான். நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப இருந்து, ஆரம்ப பள்ளிக்கூடத்துல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் எங்க உள்ளூர்ல தான் படித்தேன். ரைட்டுங்களா? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடியது. நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்துல படித்தேன், வீரப்பெருமாள்புரத்துல. இங்க படிக்கிறப்ப
சரி அடுத்த படிப்புக்காக பையன் வெளியூர் போகட்டுமே அப்படின்னு சொல்லி, ஏன்னா எங்க வீட்ல கரண்ட் வசதியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப, அதாவது பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப தான் எங்க வீட்ல இபி கனெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அதுவரைக்கும் எங்க வீட்ல லைட் கிடையாது. நாங்க ஊருக்கு போனேன் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அரிக்கன் விளக்கு அல்லது தீபத்துல தான் நாங்க படிக்கணும். நான் அப்படிதான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் இது நான் படிச்ச 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச ஸ்கூல். அங்கதான் எனக்கு அடிப்படை கல்வி, ஒரு அற்புதமான கல்வி கிடைக்கப்பட்டது. எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப அற்புதமா என்னை கேரிங்கா பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லணும்னா, ஒரு விவசாயியோட பையன். ஆனா எங்க வீட்ல நெல்லு விளையும். அந்த நெல்லை சாப்பிட முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் நாங்க செலவழிச்சு அந்த நெல்லை அப்பா அம்மா உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. அந்த உற்பத்தி பண்ண நெல்லை திரும்ப விலைக்கு போட்டுதான் அந்த உற்பத்திக்கான செலவுகளை கடன் அடைக்கணும். அப்ப எங்க வீட்ல ஒரு மாபெரும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சோளக்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோளக்கஞ்சி, கம்மங்கூழு இப்படிதான் கிடைக்கும். ஏதோ ஒரு தீபாவளி, ஆடி இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் எங்க வீட்ல இட்லி, தோசை அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா இட்லி அப்படின்னா உருண்டைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தோசை அப்படின்னா ஒரு இது பலாச்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல அந்த மாதிரியான பேச்சு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவன் தான் நானு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில சரி நம்ம பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு லைட்டு வசதி இல்ல, சரியான உணவு கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக திருமங்கலத்துல ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாரு. அந்த ஸ்கூல் தான் கவர்மெண்ட் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இந்த ஸ்கூல்ல தான் நான் 6th இருந்து 10th வரைக்கும் படிச்சேன். இங்க படிக்கிறப்ப ஊருக்கு பஸ் வசதி இல்லாதனால தன்னுடைய பையன் அடுத்த லிஃப்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி டவுனை நோக்கி போகட்டும் அப்படின்றதுக்காக அங்க அரசு பிற்படுத்தோர் நலத்துறையை சேர்ந்த ஒரு பிசி ஹாஸ்டல்ல தான் என்னை சேர்த்து விட்டாரு. அங்க இருந்தா 6th இருந்து 10th வரைக்கும் படிச்சேன். இந்த 6th இருந்து 10th வரைக்கும் படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம். ஆனா எனக்கு சினிமா மோகம் ஜாஸ்தி. சினிமா பைத்தியம் பிடிச்சவன் நானு. அதனால நான் சரியான முறையில படிக்கல. படிக்காதனுடைய விளைவு 6th இருந்து 10th வரைக்கும் நான் படிச்சா கூட ஒவ்வொரு வருஷமும் அதிகமான சினிமா ஹாஸ்டல்ல கட்டடிச்சுட்டு, ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு நைட் ஷோ பார்க்கக்கூடிய ஒரு குணமுடையவன் நானு. குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி சிந்திக்காம நான் சினிமாவுக்கு போனதனுடைய விளைவு 10th என்னுடைய மார்க் எவ்வளவுனா 270. 270 மார்க் தான் எடுத்தேன். எங்க அப்பா ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள வந்தாரு. ஐயோ நம்ம பையன் டவுனுக்குள்ள போய் நல்லா படிப்பேன்னு நினைச்சு சேர்த்து விட்டோம். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றதுக்காக பிறகு விருதுநகர்ல ஹாஜிபி சையது முகமது மேல்நிலைப்பள்ளி இந்த ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டாரு. நான் திருமங்கலத்துல படிக்கிறப்ப நான் மொத்தம் 10th படிக்கிறப்ப ஸ்கூல்ல கட்டடிச்சு நான் பார்த்த படம் 57 சினிமா படம் தியேட்டர்ல. அன்னைக்கெல்லாம் சிடி கிடையாது, இது கிடையாது. அப்ப பையன் கெட்டு போயிட்டேன் அப்படின்றத எவ்வளவோ அடிச்சு பார்த்தாரு, திருத்தி பார்த்தாரு, ஒன்னும் திருந்தல. அதனால என்னை இந்த ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டாரு. திருமங்கலத்துல படிக்கிறப்ப 27 நாளைக்கு மேல 10th ஆப்சென்ட். கட்டடிச்சதெல்லாம் ஆப்ஷன் போடாம நீ தயவு செய்து வெளியே போடான்னு சொல்ற சூழ்நிலையில இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு. 11th 12th 2 வருஷமும் சேர்ந்து நான் லீவ் எடுத்தது அப்படின்னா அரை நாள் தான். அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனா ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல படிச்சு முடிக்கிறப்ப நான் 12th 882 அன்னைக்கு 1993 ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் மார்க். நான் இன்னைக்கு பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த பிசினஸ்க்கான விதையை போட்ட ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான். ஏன்னா ரொம்ப கட்டுப்பாடான ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தோட நிர்வாகத்துக்கும் அன்னைக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கூல்ல படிக்கிறப்பதான் காமர்ஸ் அப்படின்ற ஒரு பாடம், வணிகவியல் பாடத்தை படிக்கிறப்பதான் எனக்கு வணிகத்து மேல ஆர்வம் வந்தது. ஆனா ஏழை குடும்பம், விவசாய குடும்பம், வணிகம் பண்ண முடியாது. ஆனா வணிகத்து மேல ஆர்வத்தை தூண்டிய ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னா விருதுநகர் ஹாஜிபி ஸ்கூலு. அங்க படிச்சு முடிச்ச உடனே வீட்டுல வசதி வாய்ப்பு கம்மி. அதனால நான் என்ன செஞ்சேன்னா மேற்படிப்புக்காக பணம் பெரிய அளவுல எங்களால செலவழிக்க முடியாது. அதனால இந்த ஸ்கூல்ல படிக்கிறப்பயே லீவ்ல 12th லீவ்ல அன்னைக்கெல்லாம் ரிசல்ட் பேப்பர்ல தான் போடுவாங்க. 12th லீவ்ல நான் சேலத்துல இருக்க அபிராமி அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல பெஞ்சு துடைக்கிற வேலைக்கு 12th முடிச்சோடனே போனேன். அங்க 27 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம். அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சிருந்து 60 நாள் கழிச்சு வந்துதான் நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். அந்த ஜாயின் பண்ண காலேஜோட பேரு விருதுநகர் செந்திகுமார் நாடார் காலேஜ், VHNSN காலேஜ். இங்கதான் பிபிஏ படிச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆசை பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால காமர்ஸ் படிச்சேன். ஆனா வீட்டுல வசதி இல்லை. ஆனா கனவு பெருசு.
அதனால செந்திக்குமார் நாலேஜ்ல பிபிஏ படித்தேன். கவர்மெண்ட்டோட மேனேஜ்மெண்ட் காலேஜா இருந்தாலும் பிரைவேட் காலேஜா இருந்தாலும் கவர்மெண்ட் சீட்ல வெறும் ஸ்காலர்ஷிப்பை வச்சு படிச்சு முடிச்சு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல இருந்து படித்தேன். இந்த 11th 12th பொறுத்த மட்டுக்கும் விருதுநகர் பக்கத்துல வடமலக்குறிச்சின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல எங்க பெரியம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, சரோஜா அம்மான்னு. அவங்க வீட்டுல இருந்தா நான் +1 +2 இங்க வந்து படித்தேன். ஏன்னா எங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி எதுவுமே இல்லை. செந்திக்குமார் நாடார் காலேஜை பொறுத்த மட்டுக்கும் மறுபடியும் ஹாஸ்டல் வாழ்க்கையில இருந்து 3 வருஷம் படித்தேன். படிச்சு முடிச்ச பிறகு பட்ட மேற்படிப்பு அப்படின்றது மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் மிஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மதுரையில காமராஜர் யூனிவர்சிட்டி ஓல்டு காலேஜ் பக்கத்துல இருக்கு. ஓல்டு யூனிவர்சிட்டி பக்கத்துல அங்க போய் மாஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் படித்தேன். அப்பதான் அந்த MHRM அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்திருந்தது. அந்த நேரத்துல ஒரு 3வது பேட்சா இந்த காலேஜ்ல படித்தேன். இந்த காலேஜ்ல இருந்து வெளியே வர்றப்ப எல்லாரும் வேலைக்கு போனாங்க. நாங்க ஒரு 2-3 பேர் மட்டும்தான் வேலைக்கு போகல. எனக்கு பிசினஸ் பண்ணணுன்ற ஆர்வம் எனக்கு குறையவே இல்லை. ஏன்னா 1998 2000ல நான் HRM முடிச்சேன். முடிச்சு வெளியில வந்தேன். வெளியில வந்தோடனே எங்க அப்பா என்னெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அந்த எக்ஸாம் எல்லாத்தையும் எழுத சொல்லுவாரு. நான் எழுத மாட்டேன். அப்ளிகேஷன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளிகேஷன் போடாமையே தொழில் பண்ணணும்னு தெரிவேன். ஆனா 5 பைசா பணம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ₹1 பணம் கிடையாது. ஆனா கனவு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி, இதுக்கு திரும்ப திரும்ப நினைச்சா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அதை நம்பி இருந்தேன். நான் இந்த பிஜி கோர்ஸ் எங்க இருந்து படிச்சேன் அப்படின்னா, அம்மாப்பட்டி அப்படின்னு திருமங்கலம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் என் கூட பிறந்த அக்காவை கட்டி கொடுத்துருந்தாங்க. அங்க பஸ் வசதி எங்க ஊர்ல இல்லாதனால அந்த ஊர்ல இருந்து தான் போய் படிச்சேன். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஆரம்ப பள்ளியை தவிர்த்து மீதி எல்லா படிப்புக்கும் ஒவ்வொரு குடும்பம் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சுக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டு தொழில் பண்ணணும்னு நினைச்சேன். அப்ப காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கப்பே என்னுடைய நண்பன் இங்க கிரவுண்ட் டைரக்டரா இருக்காரு மிஸ்டர் ஆனந்த், அவரு சசிகுமார், இவங்க 2 பேரும் கேபிள் தொழில் ஈடுபட்டாங்க. அவங்க கேபிள் தொழிலை பார்த்துக்கிட்டேன். அதன் மூலமா தொழில் மேல ஆர்வம் ஏற்பட்டது. அதுக்கடுத்து சரி நம்ம ஒரு சொந்தமா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைக் எடுத்துட்டு எந்த ஊர்ல பண்ணலாம் அப்படின்னு வந்த ஊர் தான் வாடிப்பட்டி. வந்தாரை வாழ வைக்கும் வாடிப்பட்டி அப்படின்ற பேருக்கு பொருத்தமான ஊர். ஏன்னா இன்னைக்கு அந்த ஊர்ல போய் என்னுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கு, என்னுடைய பெயர் புகழ் கிடைச்சிருக்கு அப்படின்னா முதல்ல அந்த ஊருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அங்க போய் ஒரு கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சேன். ஆனா என்கிட்ட பணமே கிடையாது. ஆனந்த் தான் ஒரு 45,000 2 வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்தாரு. அந்த கடன் வாங்கி கொடுத்ததை வச்சு நான் சென்டர் ஆரம்பிச்சேன். சென்று கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் நான் அதை ரன் பண்ணேன். அதுக்கடுத்து பிசினஸ்ல தொய்வு ஏற்பட்டப்ப ரியல் எஸ்டேட் பண்ணேன். ரியல் எஸ்டேட் பண்ணாலும் பணம் பத்தலை அப்படின்றப்ப ஒரு பிரைவேட் தனியார் RD பண்ணேன். அப்ப பணம் பத்தலைன்றப்ப தனியார் இன்சூரன்ஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 5 தொழில் பண்ணிட்டேன். அப்பயும் எனக்கு பணத்தேவை பூர்த்தி ஆகல அப்படின்னு சொன்னேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒயின் ஷாப்ல பார் எடுத்து நடத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. அந்த பார் எடுத்த வேலையும் பண்ணி பார்த்தேன். அதுலயும் நஷ்டம் ஏற்பட்டது. அந்த நஷ்டம் ஏற்பட்ட கொஞ்ச நாள்ல கல்யாணம். 15/11/2009 இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். எனக்கு திருமண நாள். ஏற்கனவே ப்ரோக்ராம் இருந்த அன்னைக்கு கேன்சல் ஆனப்ப ரொம்ப பேர் எனக்கு ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாங்க. சார், உங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு, வருத்தப்படாதீங்க அப்படின்னாங்க. நான் வருத்தப்படலை. கடவுள் இன்னைக்கு எனக்கு அற்புதமான திருமண நாள் அன்னைக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இதுதான் என்னுடைய திருமணத்தோட போட்டோ. எங்க அப்பா பக்கத்துல நிக்கிறவங்க என்னுடைய 5ஆம் கிளாஸ் ஹெட் மாஸ்டர், என்னுடைய மனைவி மகாலட்சுமி. ஏன் அன்னைக்கு ப்ரோக்ராம் ரத்தானப்ப கூட நான் வருத்தப்படலை அப்படின்னு சொன்னா, என் திருமணமே அப்படிதான் நடந்தது நண்பர்களே. நான் அடிப்படையா தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2001ல தொழில் பண்ண ஆரம்பிச்சேன். 8 வருஷம் தொழில பெரிய தோல்வி. ஒரு ஆளு கூட பொண்ணு தரல. ஒரு பொண்ணு தர்றேன்னு சொல்றாங்க, நிச்சயம் பண்ண வர சொல்றாங்க. நிச்சயம் பண்றதுக்கு வர்றதுக்கு 2 நாட்கள் முன்னாடி உங்களுக்கு நாங்க பொண்ணு தரல, உங்களுக்கு பண வசதி, நீங்க சம்பாத்தியம் பத்தாது, அதனால பொண்ணு தரலைன்றாங்க. முதல் தடவை தோல்வி அடைந்தேன் திருமண வாழ்க்கையில. திருமணம் தடைபட்டது. அடுத்து 2008ல ஒரு பொண்ணு முடிவாகி நிச்சயம், அதாவது பூ வச்சு, அதுக்கடுத்து திருமங்கலத்துல ரெங்கவிலாசன் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அங்க எங்க அக்கா ஒரு 5000 அட்வான்ஸ் கொடுத்து கல்யாணம் தேதி குறிக்கப்பட்டு
பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக நானும் என்னுடைய நண்பன் ஆனந்தும் போய்கிட்டு இருக்க நேரத்துல போன் பண்ணி, இல்லப்பா உங்களுக்கு நாங்க பொண்ணு தரலைன்னு சொன்னாங்க. அதனால தோல்விகளை மட்டுமே பதிவு செய்தவன் தான் ஜெயக்குமார். அதனால எத்தனை தோல்விகள் வந்தாலும் கூட நான் கவலைப்பட்டதே கிடையாது. அதனாலதான் அன்னைக்கு ப்ரோக்ராம் ரத்தானப்ப கூட இதை விட பெரிய ஒரு இது நடக்கும்னு நினைச்சேன். அதுதான் இன்னைக்கு கிடைச்சது. அதே மாதிரி 2 திருமணம் தடைப்பட்டது. 2 முறை எனக்கு திருமணம் தடைப்பட்டது. அப்ப எனக்கு எங்க அப்பா சொன்னாரு, எப்பா நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், பக்கத்தூர்ல செவரக்கோட்டை அப்படின்ற ஊர்ல பொண்ணு பார்த்திருக்கேன். அந்த பொண்ணோட குடும்பம் விவசாய குடும்பம் தான். அந்த பொண்ணு 12th படிச்சிருக்கு, நீ பொண்ணு கட்டிக்கிறியான்னாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எம்கச்சாரம் படிச்சனால எம்எஸ்சி படிச்சிருக்கணும், பிஎஸ்சி படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த நான் ஏதோ பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சேன். அப்ப ஜாதகம் இது எதுவுமே இல்லப்பானாரு. ஒன்னும் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி நான் கல்யாணம் முடிச்சேன். என்னுடைய வாழ்க்கை துணைய படிக்கல அப்படின்ற ஒரு இது எனக்குள்ள இருந்தது. ஆனா இன்னைக்கு உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு உறுதுணையா இருக்குது என்னுடைய மனைவி. அவருக்கும் அவருக்கு பொண்ணு கொடுத்த அனைவருக்கும், எனக்கு பொண்ணு கொடுத்த என்னுடைய மாமனார் குடும்பத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடந்தது. கல்யாணம் முடிஞ்சது. 2 பெண் குழந்தைகள் எனக்கு பிறந்தது. 2014 அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் ஓட்டியாச்சு. எப்படியோ வீட்டுல அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ஓட்டியாச்சு. ஓட்டுனா என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, என்னுடைய கடனோட அளவு கூடிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்லி கல்யாணத்தை முடிச்சாச்சு. முடிச்சுட்டா கடனோட அளவு கழுத்தை பிடிக்குது. ரைட்டுங்களா? போட்டு வந்த நகையை அது இதுன்னு சொல்லி அடவு வச்சிடறேன். ரியல் எஸ்டேட் பண்றேன், அது இது பண்றேன். எல்லாம் சேர்ந்து 2014 என்னுடைய கடனுடைய அளவு 30 லட்சம். 30 லட்சம் நண்பர்களே. அதுல வெளியில வட்டிக்கு வாங்கின பணம், நகை அடமானம் வச்ச பணம், அது போக கை மாத்து கால் மாத்து எதெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்ச பணம் 30 லட்ச ரூபா கடன். அப்ப நானும் என்னுடைய நண்பனும் நான் நடத்திக்கிட்டு இருக்க கம்ப்யூட்டர் சென்டர்ல, ஏன்னா கம்ப்யூட்டர் சென்டர் 14 வருஷம் நடத்திருக்கேன். அது வரைக்கும் இந்த வெஸ்டீஜுக்குள்ள வந்த 2015க்கு முன்னாடி வரைக்கும் 14 ஆண்டு காலம் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்திருக்கேன். அதுல அதிகபட்ச வருமானம் அசோக் சார் சொன்ன மாதிரி 30,000 ரூபான்றது எப்பயோ ஒரு முறை மட்டும்தான், தொடர்ந்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இந்த வெஸ்டீஜ் வியாபார வாய்ப்பை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எனக்கு வர்றதுக்கு அது எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு 9:30 மணிக்கு நானும் என்னுடைய நண்பரும் உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல பேசிக்கிட்டு இருக்கோம். என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. 2 பிள்ளைய பெத்தாச்சு. இந்த பிள்ளைகளுக்கு காப்பாத்துறதுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறதுக்கோ, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டுறதுக்கோ நம்மளுடைய வருமானம் பத்தல. என்னுடைய வருமானம் பத்தல. நான் வாடகை தர முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் இறை நம்பிக்கை உள்ளவன். ஆனா கோயில் குளமா சுத்த மாட்டேன். கடவுள் நமக்கு நிச்சயமா உதவுவாருன்னு நினைச்சேன். என்னுடைய குலதெய்வம் லெங்கம்மாள் ஒரு மனித ரூபத்துல அழைச்சு வந்தது ஒரு நபரை. அந்த நபரை அழைச்சு வந்தவங்க பூச்சம்பட்டியை சேர்ந்த ரங்கசாமி, அடுத்து ராதாகிருஷ்ணன். அவங்க 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க 2 பேரும் ஒரு மாமனிதரை அழைச்சு வந்தாங்க. அவர் ஒரு 9:30 9:45 இருக்கும் வந்து இந்த மாதிரி வெஸ்டீஜ் எல்லாமே சொன்னாரு. எனக்கு பெருசா ஒன்றும் தெரியல. அவரு நான் இருக்க காம்ப்ளெக்ஸ் வீட்டுல பொண்ணு கட்டினதுனால சரி இவர்கிட்ட பொருளை வாங்கணும், இல்லைன்னா இடத்த காலி பண்ணி விட்டுருவாங்கன்றதுக்காக நான் பொருளை வாங்கினேன். வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சேன். பயன்படுத்தினது உடைய விளைவு அடுத்த மாசம் 21 ரூபாய் எனக்கு வந்தது. சரி ஏதோ பணம் வருது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டோடனே அவர் சொன்னாரு, இந்த மாதிரி இப்பா ஒன்றும் இல்லை, இதை உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னா உனக்கு பணம் வரும், வருமானம் வரும். நீ ஏற்கனவே பண்ணின தொழில்ல உன்னைய வீழ்த்தி தான் எல்லாருமே சம்பாரிச்சாங்க. நீ இங்க வாழ வச்சாதான் சம்பாதிக்க முடியும். அதனால இந்த தொழிலுக்குள்ள வா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்னன்னா ஒரு ஏளனமான எண்ணம். நம்ம 30 லட்ச ரூபா தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம், என்னென்னமோ தொழில் பார்த்துட்டோம், அதுல ஜெயிக்க முடியாது, இதுல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இருந்தாலும் அவர் வயது கருதி, அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதை கருதி, சரி அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தொழிலை கத்துக்கிற ஆரம்பிச்சேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு 100 பேர் லிஸ்ட் எழுது அப்படின்னாரு. லிஸ்ட் எழுதுனேன். அந்த லிஸ்ட்ல இருந்த நபர்கள் தான் இன்னைக்கு 3 பேர் கிரவுண்ட் டைரக்டர் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாரும் உடனே ஐடி போட்டாங்க. அப்ப சொந்தக்காரங்க லிஸ்ட்ல இருந்து வெளியில லிஸ்ட் எழுதுப்பா அப்படின்னாரு. அந்த வெளி லிஸ்ட்ல முதல் லிஸ்ட் என்னுடைய ஸ்டூடெண்டா இருந்த முருகன் அப்படின்ற ஒரு பையன் தான் முதல்ல நான் போய் சந்திக்க போறேன். சந்திக்க போனா
அந்த பையன்கிட்ட போய் சொன்னேன், தம்பி இந்த மாதிரி வெஸ்டீஜ்னு ஒரு பிஸ்னஸ் பண்றேன், இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்திருக்கேன், நிச்சயமா இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு, வா இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே எல்லாமே கேட்டான், ப்ராடக்ட் புக்கு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு டபக்குன்னு அவன் ஒரு பொறிகடலை கடை வச்சிருக்கான் வாடிப்பேட்டில். டபக்குன்னு அவனுடைய கல்லாவை திறந்தோடனே 1000 ரூபாயை கையில கொடுத்தான். எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. மொத ஐடியா ரொம்ப சூப்பர் ஐடியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கையில கொடுத்தோடனே, தம்பி அப்பெல்லாம் ஐடி ப்ரூஃப் வாங்குறது கிடையாது, தம்பி உங்க டீட்டெயில் சொல்லுங்க தம்பி, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவன் ஒண்ணு சொன்னான், சார் இந்த 1000 ரூபாய் கையில வச்சுக்கோங்க, இனிமேல் இந்த பிசினஸ் சம்பந்தமா என் கடைக்கு வராதீங்க அப்படின்னு சொன்னான். அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, நான் படிச்சது எம்ஹெச்ஆர்எம். நான் அந்த ஊர்ல 15 ஆண்டு காலம் டியூஷன் வாத்தியார் என்ற பேரும் புகழும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்பினேன். ஆனா அவன் எனக்கு சொன்ன அந்த வார்த்தை மிகப்பெரிய அளவில் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தது. உடனடியா வந்து என்னுடைய அப்ளைனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பிசினஸ் வேணாம், எனக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கு, என்னை இப்படி ஒருத்தன் கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டாரு, உங்க அப்பா அம்மா உன்னை எத்தனோ அவமானங்கள் சந்திச்சு தான் உன்னை வளர்த்துருக்காங்க, வாழ்க்கையில எவ்வளவு அவமானங்கள் பட்டுதான் ஒவ்வொரு வெற்றியாளர் வந்திருக்காங்க, அவமானத்தை நேசி அப்படின்னு சொன்னாரு. எனக்கு போனை வச்சுட்டு சத்தியமா சொல்றேன், என்னடா மடத்தனமா அந்த ஒரு பேசுறாரு, நம்ம அங்க அவமானப்பட்டு கிடக்கும், இவர் என்னடானா ஆறுதல் சொல்லாம இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் ஃபோன் பண்ணாரு நைட்டு 11 மணிக்கு, என்னப்பா என்ன ஏது அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி இந்த பிசினஸே வேணாம் அப்படின்னு சொன்னேன். இங்க வாப்பா, இந்த பிசினஸ்ல பெரிய உலகம் காத்திருக்கு, ரைட்டுங்களா, அவமானங்களை சந்திச்சீங்கன்னா நிச்சயமா நீ பெரிய அளவுல வந்துருவ அப்படின்னு சொன்னாரு. சரி ரைட்டு, இவர் சொல்றாரு அப்படின்றதுக்காக மறுபடியும் லிஸ்ட்ல இருக்க மற்றவங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல மதுரையில சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல மிஸ்டர் சித்தார்த் சிங் நம்மளுடைய கிரேட் அப்ளைனோட எம்டிஎம் ப்ரோக்ராம் இருக்கு, அன்னைக்கு 150 ரூபா எம்டிஎம் டிக்கெட்டு வாங்கி வா போலாம்னாரு. அன்னைக்கு அவரை பார்த்தீங்கன்னா சித்தார்த் சிங் ரொம்ப குள்ளமா, அன்னைக்குமே இன்னைக்குமே அப்படிதான் இருக்காரு, ரொம்ப உயரம் கம்மியா இருப்பாரு, ஆனா ஆளை பார்த்தா சின்ன ஆள் மாதிரி இருந்தாரு. மேடையில் ஏறி 30 லட்ச ரூபா வாங்குறேன்னு சொன்னாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது, மாத வருமானம். சரி இந்த பிசினஸை தொடர்ந்து எடுத்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்னென்னலாம் பயிற்சி கிடைக்குதோ எல்லா பயிற்சியும் அட்டன் பண்ணேன். விஇபி கலந்துக்கிட்டது மூலமா எந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து ஃபீல்டு ஒர்க்கு, கடுமையான ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன். இன்னைக்கும் கூட என்னுடைய குரு அடிக்கடி சொல்றது அதான், கடுமையா ஃபீல்டு ஒர்க் பண்ண டீம் பண்ணியே அதை எப்பயுமே கைவிட்டுறாத, உன்னுடைய பலம் அதான் சொல்லுவாரு. கடுமையான ஃபீல்டு ஒர்க் பண்ணதனுடைய விளைவு டைரக்டர் அப்படின்ற நிலையை அடைய போனேன். டைரக்டர் டேக்கு முத நாள் 10,000 பிவி பண்ணணும். அப்பெல்லாம் இன்னைக்கு தான் 5,500 பிவி, 10,000 பிவி பண்ணணும். அப்ப எனக்கு ஒரு 25,000 ரூபா டர்ன் ஓவர், கிட்டத்தட்ட ஒரு 750 பிவி இடிக்குது. அப்ப எனக்கு தெரிஞ்சவங்கள்டெல்லாம் ஐடி வாங்குறேன், தெரிஞ்சவங்களெல்லாம் ப்ராடக்ட் செல் பண்ணலாம்னு ஆர்டர் எடுக்கிறேன். அப்ப நான் ஏற்கனவே ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணேன். அந்த ரியல் எஸ்டேட் தொழில்ல ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் 2 அசட்டை வாங்கி வித்து கொடுத்ததுல லாபம் எடுத்து கொடுத்தேன். அந்த குடும்பத்திட்ட போய் இவங்க நம்ம மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க, கண்டிப்பா ஒரு 2,000 3,000 பொருள் வாங்கிடுவாங்கன்னு போனேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினேன். 1 மணி நேரம் பேசினுடைய விளைவு, அவங்க இல்லப்பா எனக்கு பொருள் எல்லாம் வேணாம், எனக்கு தெரிஞ்சவங்க மிலிட்டரி கேண்டீன்ல இருந்து வாங்கி தர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கண்ணீர் வருது, அடக்குறேன். அப்ப அவங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு 2 நீம் சோப்பு வாங்கிக்கங்க அப்படின்றேன். 2 நீம் சோப்பு கூட வாங்கல நண்பர்களே. முதல் நபர் என்கிட்ட படித்த மாணவர் படுத்தின அவமானம். 2வது நான் ஒரு தொழில் மூலமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 20 லட்ச ரூபா வருமானம் எடுத்து கொடுத்தேன். 2 பேருமே அவமானப்படுத்தினாங்க. இவங்க 2 சோப்பு கூட வாங்கல. அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு பெரிய வெறியோட அவங்க மேல எல்லாருக்கும் வர்ற மாதிரி அவங்க ஆதங்கத்தோட வீட்டுல வந்து தூங்கிட்டு இருந்தேன். நைட்டு மறுபடியும் என்னுடைய குருநாதர் 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, நைட்டு 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, நீ நிச்சயமா ஜெயிக்கலாம், தெரிஞ்சவங்கலாம் ஆர்டர் வாங்கு அப்படின்னு சொன்னாரு. ஆர்டர் வாங்கினேன். ஆர்டர் வாங்கினுடைய விளைவு அந்த மாசம் டைரக்டர் லெவலில் முடிச்சேன். டைரக்டர் லெவலில் முடிச்சு
அடுத்து சென்னையில் அவார்டு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த அவார்டு ஃபங்க்ஷன் போனேன். ரைட்டுங்களா? இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்றப்ப எனக்கு 30 லட்ச ரூபா கடன். எங்க அம்மா அப்பா ஏத்துக்கல, எங்க அண்ணன் எங்க அக்கா ஏத்துக்கல அந்த பிசினஸ் பண்றதுக்கு. என் மனைவியும் நானும் 3 மாசம் பேச மாட்டோம். எங்க 2 பேத்துக்கு பேச்சு என்னுடைய மூத்த பொண்ணு மூலமா தான் பேசிக்கிருவோம். ஏன்னா இந்த பிசினஸ் பண்றதுல யாருக்கும் உடன்பாடு இல்லை. ஆனா டைரக்டர் முடிச்சேன். அவார்டு ஃபங்க்ஷன் சென்னைக்கு போனேன். அவார்டு வாங்கிட்டு வந்தேன். வந்துட்டு அதுக்கடுத்து பணியாற்றுறேன். சில்வர் டைரக்டர் அப்படின்ற நிலையை முடிச்சேன். சில்வர் டைரக்டர் அப்படின்ற நிலையை முடிகிறப்ப என்னுடைய மூத்த பொண்ணோட வயசு 3.5 வயசு ஹர்ஷிதா. அவளை கூப்பிட்டுட்டு தான் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன். அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனா அவ 3.5 வயசு, அவன் முழிச்சுக்கிட்டே இருக்கா. நான் தூங்கிட்டேன். இடையில முழிச்சு பார்ப்பேன். அப்படியே அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சது. மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் பண்ணவனுடைய ஆரம்பிச்சனுடைய விளைவு கோல்டு டைரக்டர் அப்படின்ற நிலையை அடைஞ்சேன். மேல இருக்க போட்டோல பாக்குறீங்க இல்லையா? அந்த போட்டோல இருக்குது. இவ தான் என்னுடைய மூத்த பொண்ணு. இந்த இருக்கா இல்லைங்களா? அவ அப்ப கோல்டு டைரக்டர் அப்படின்ற அவார்டு வாங்க போனேன். அப்பெல்லாம் கோல்டு டைரக்டரே 2016 ரொம்ப கம்மி தான். 2வது மாசம். அப்ப எங்க பேர் போட்டு சீட் அலாட் பண்ணியிருந்தாங்க. கோல்டு டைரக்டர் ஜெயக்குமார்னு. அதை பார்த்த என் பொண்ணுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, அப்பாவோட பேர் போட்டிருக்கேன்னு. ஆனா அங்க ஒரு இது விஷயத்தை பதிவு பண்ணா, என்ன பதிவு பண்ணா அப்படின்னு சொன்னா, நான் கோல்டு டைரக்டர் முடிச்சு மேடைக்கு ஏறினேன்னா 100கணக்கான நபர்களோட தான் நான் மேடை ஏறினேன். அப்ப என் பொண்ணு சொன்னா, எப்பா சின்ன வயசுங்க, ஒரு 4.5 வயசு அப்ப. அப்ப அவ சொன்னா, எப்பா ஒவ்வொருத்தங்களா கூப்பிடுறாங்க பாருப்பா, அது மாதிரி பதவிக்கு வரணும்ப்பா, அந்த பதவிக்கு பேரு ஸ்டார்ன்னு சொல்றாங்க, நீ ஸ்டார் டைரக்டரா மாறுப்பா அப்படின்னு சொன்னா. பெத்தவ ஆசையை நிறைவேற்றணும், நம்ம பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றணும். குடும்பத்துல எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சா கூட எனக்கு ஆரம்ப கட்டத்துல ஒரு ஜீவன் எனக்கு ஆதரவு தெரிவிச்சுச்சுன்னா என்னுடைய மூத்த மகள் ஹர்ஷிதா தான். அவளுடைய ஆசை நிறைவேற்றணும் அப்படின்ற ஆசையோட ஊருக்கு வந்தேன். வந்து நேரா ஃபீல்டை அதிகப்படுத்தணும் அப்படின்றத முடிவு பண்ணி எந்த மீட்டிங் ட்ரைனிங்னாலும் ரெகுலரா போக ஆரம்பிச்சேன். ஃபீல்டை அதிகப்படுத்தினேன். அதிகப்படுத்தினுடைய விளைவு 19/10/2016 ஸ்டார் டைரக்டர் நிலையை அடைஞ்சு அவார்டு வாங்கினேன். ஆனா இந்த ஸ்டார் டைரக்டர் நிலையை அடைகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, கோல்டு டைரக்டர் முடிஞ்சு ஊருக்கு வர்றேன். ஊருக்கு வந்து நேரா என்னுடைய உறவினர் ஒருத்தவங்க வீட்டுக்கு போறேன். இந்த மாதிரி வெஸ்டீஜ்ல ஐடி போடுங்க, ஏன்னா அவங்களதான் 3வது லைனு ஸ்டார் ஆக்கணும்னு நினைச்சு ஸ்டார் லைனா நினைச்சு போறேன். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் போறேன். வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் கதவை தட்டி யார் வந்திருக்கான்னு திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்துட்டு, நீயா, வெளியே போ, நீ வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. அது எனக்கு மிகப்பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்தது. சரி, நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஊருக்காக இல்ல, நம்ம டீமுக்காக இல்ல, நம்ம பெத்த பிள்ளை ஒன்று ஆசைப்பட்டு கேட்டுருச்சு, அந்த பிள்ளைக்காக நம்ம தரணும் அப்படின்னு சொல்லி அடுத்து முயற்சி பண்ணி ஸ்டார் டைரக்டர் நிலையை அடைஞ்சேன். அடைஞ்ச உடனே சென்னையில் அவார்டு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன். போயிட்டு வந்து கடன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் பண்ணவனுடைய விளைவு டீம் நல்லா தான் செட் ஆச்சு. ஆனாலும் கூட எனக்கு வெஸ்டீஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட எந்த அனுபவமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியோட நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி எனக்கு அனுபவம் கிடையாது. அதனால நெட்வொர்க் அனுபவமின்மை காரணத்தினால என்னால என்னுடைய அப்ளைன்னு சொன்ன எல்லாத்தையும் நான் பின்பற்றாதனுடைய விளைவு 2.5 ஆண்டு காலம் வெஸ்டீஜ்ல என்னுடைய உழைப்பை போட்ட பிறகு என்னுடைய வருமானம் என்கிட்ட இருந்த டீம் எல்லாமே உளமானமாகி வழி நடத்த தெரியாம என்னுடைய டீம் எல்லாமே சப்சைடா காலியாயிருச்சு. காலியானவருடைய விளைவு 15,000 20,000 வாங்கிட்டு இருந்த நான் 602 ரூபாய்க்கு வருமானத்துக்கு வந்தேன். இந்த 602 ரூபாய் வருமானத்துக்கு வர்றப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. ஏற்கனவே வீட்டுல பண்ண வேணாம்னு சொன்னாங்க. நான் அந்த பிசினஸ் பண்ணினேன். பண்ணனுடைய விளைவு ஒரு பெரிய தவறு. அதாவது டீமை எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியல, அனுபவமின்மை காரணமாக தோல்வி அடைஞ்சேன்.
இந்த தோல்வி அடைஞ்ச உடனே வீட்டுல ஒரே சண்டை, எனக்கும் மிகப்பெரிய மன உளைச்சல். அப்ப என்னுடைய குருநாதரை போய் பார்த்தேன். பார்த்து அவர்கிட்ட அழுதேன். என்ன செய்யணும்னு எனக்கு புரியல. நான் தோத்துட்டேன். நீங்க தான் என்னை காப்பாத்தணும். என் குடும்பத்துல எல்லாரும் என்னை இது பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இது அனுபவம். நீ ஆரம்பத்திலேயே விலை கொடுத்துருக்க. ஒன்றும் தப்பு இல்ல. நீ எதெல்லாம் செய்ய தவறுனேன்னு பாரு. அந்த செய்ய தவறுன விஷயத்த சரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தாரு. ஆலோசனை கொடுத்தனுடைய விளைவு படிப்படியா 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 என்னை மேம்படுத்திக்கிட்டேன். கத்துக்கிறதுக்காக அதிக நேரம் செலவழிச்சேன். ஏன்னா என்னுடைய டீம் அப்படின்னு சொன்னாலே ஃபீல்டு ஒர்க்ல அதிகமா பண்ணுவோம், கத்துக்கிற மாட்டோம். ரைட்டுங்களா? ஆனா மீட்டிங் ட்ரைனிங்ல அதிகமான உட்கார வைப்போமா அப்படின்னா இல்ல. ஆனா ஃபீல்டு ஒர்க் அதிகமான 1 to 1 பாக்குறது, ஹோம் மீட்டிங் போடுறது எல்லாமே பண்ணுவோம். ஆனா பிசினஸ் ரீதியான ட்ரைனிங் மீட்டிங்ல அதிகமா கலந்துக்கிற மாட்டோம். அதை கத்துக்கிற ஆரம்பிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 5வது மாசம் அப்படின்னு நினைக்கிறேன் 2017ல என்னுடைய குருநாதருடைய இன்னொரு டீம் அப்படின்னா, நான் ஒரு டீம், இன்னொரு டீம் அப்படின்னா, இன்னைக்கு யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டரா இருக்காரு மிஸ்டர் மகேஸ்வரன். அவர் கார் எடுக்கிற நிகழ்வு ஹூண்டாய் ஷோரூம்ல கார் எடுத்தாரு. அதுக்கு என்னுடைய அப்ளைன் 5வது மாசம் கூப்பிடுறாரு. என்கிட்ட 5 பைசா கிடையாது. நான் வரல அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா நீ வா, நல்ல மாற்றம் நடக்குன்னு சொன்னாரு. நான் சரி இவர் கூப்பிடுறாரு அப்படின்ற எண்ணத்தோட நான் போனேன். ரூ. 20 தான் பையில வச்சிருந்தேன். அன்னைக்கு குரு தேட்டருக்கு ரூ. 8 தான் பஸ் சார்ஜ். வாடிப்பேட்டில இருந்து குரு தேட்டர்ல இறங்கி அங்கிருந்து நேரா கோச்சடை அவர் கார் வாங்குற ஷோரூம் வரைக்கும் நடந்தே போனேன். ஏன்னா மீதி ரூ. 8 வச்சு ஊருக்கு வரணும். ஏன்னா பணம் இல்ல. வீட்டுல கேட்டா ஏன்னா எல்லா நகையும் தொலைச்சாச்சு, அடவு வச்சாச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை அவர் கார் எடுக்கிற நிகழ்வை பார்த்தேன். நிகழ்வை பார்த்தது எனது மனதுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. நிச்சயமா அந்த வியாபாரத்துல கார் எடுக்க முடியும், பெரிய வாழ்க்கை மாற்றத்துக்குள்ள வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்தது. நம்பிக்கை வந்ததனுடைய விளைவு தொடர்ந்து அந்த கார் எடுத்த நிகழ்வு சரியான முறையில பயன்படுத்தினுடைய விளைவு எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. அதனாலதான் இந்த ஸ்கிரீன் பிளாங்கா வச்சிருக்கேன். கருப்பா இருட்டா இருந்த என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. தெளிவு கிடைச்சனுடைய விளைவு கடுமையான உழைப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டதனுடைய மூலமா 23/12/2017 எந்த மூத்த பொண்ணு என் கூட ஒருங்கிணைச்சு எனக்கு சப்போர்ட்டா இருந்தாலோ அவளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த வியாபார வாய்ப்பு மூலமா நான் மாருதி இக்னிஸ் அப்படின்ற காரு அவளுடைய பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த கார் எடுத்த நிகழ்வு எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. எங்க அப்பா அப்பதான் முதலா வெஸ்டீஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு அங்க வந்திருந்தாரு. எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அந்த அற்புதமான இடத்துல ஸ்டார் டைரக்டர் அப்படின்ற நிலை அடைஞ்சு கார் வாங்கினேன். கார் வாங்கி பிசினஸ் போயிட்டே இருந்தது. அதுக்கு அடுத்த மாசம் 21/1/2018 நான் கார் வாங்கினதுக்காக சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல வச்சு எனக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சாங்க. என்னுடைய 2 குருமார்கள் முன்னாடி நிக்கிறாங்க. என்னுடைய மனித கடவுள், என்னுடைய வாழ்க்கையை திருப்புமுனை ஏற்படுத்த மனிதர். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என்னுடைய குருநாதர் VT ராஜேஷ் கண்ணா என்று மக்களால் அழைக்கப்பட்டாலும் கூட எங்களால் VTR அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டபுள் கிரவுன் டைரக்டர் இவர் தான் என்னுடைய முதல் வெற்றிக்கான காரணம். இன்னைக்கு நான் இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு வந்திருக்கேன். 30 லட்ச ரூபா கடனா இருக்கிறப்ப தற்கொலை பண்ணிக்கலாமா நான் முயற்சி பண்ணியிருக்கேன். 2 பிள்ளைகளை வச்சிருக்கடா, நீ அதை செய்யக்கூடாது, அது கோலை, நீ அதெல்லாம் செஞ்சிடாத, உன் பிள்ளைய உன்னைய ஹீரோவா பாக்குங்க, நீ ஒரு அவமான நிலையை அடைஞ்சிடாத அப்படின்றத சொல்லி என்னை ஆறுதல் படுத்தி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த என்னுடைய குருநாதருக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த வியாபாரத்தோட பலம் என்ன? ஏன்னா VT ராஜேஷ் கண்ணா சார் எனக்கு பிசினஸ் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னா வாழ்வியலை கத்துக் கொடுத்தாரு. அவர் வாழ்வியலை கத்துக் கொடுத்தனுடைய விளைவு எனக்கு வெற்றி வந்தது.
அடுத்து அவருடைய அப்ளைன் கிரேட் மென்டர் பாலா சார். இவர் இந்த வியாபாரத்தில் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், டீமை எப்படி கட்டுமானம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுப்பாரு. இவர்கள் இருவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கார் எடுத்த பிறகு நல்ல முறையில் வியாபாரம் போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கப்ப ஒரு மிகப்பெரிய 2வது சர்க்கிளை நான் சந்திச்சேன். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய வருமானத்தை காமிக்கிறேன். இன்னைக்கு இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்துல வந்து 7 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எத்தனோ பேர் வந்த உடனே சம்பாதிக்கிறாங்க. எங்களுடைய அனுபவத்து மூலமா சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னுடைய முதல் ஆண்டு 2015ல இந்த வியாபாரத்துல என்னுடைய அதிகபட்ச வருமானம் ஓராண்டு உழைப்புக்கு பின்னாடி 12,524 ரூபாய். 2ஆம் ஆண்டு 2016 என்னுடைய அதிகபட்ச வருமானம் 19,272 ரூபாய். 3ஆம் ஆண்டு 2017 என்னுடைய அதிகபட்ச வருமானம் 27,484. 4ஆம் ஆண்டு 2018 சின்ன சர்க்கிள் அக்டோபர்ல 22,255. என்னுடைய வருமானம் ஆம மாதிரி பைய நகண்டது. குடும்பத்துல பிள்ளைகளை படிக்க போடணும், கடங்காரங்களுக்கு வட்டி கட்டணும். என்கிட்ட இருந்த 10 பவுன் நகையை வித்தாச்சு. முத்தூட்ல ஒரு 15 பவுன் நகை ஏலம் போயிருச்சு. ஆனா குடும்பத்தை காப்பாத்தியே ஆகணும். ஆனா வருமான பற்றாக்குறை. அந்த நேரத்துல எனக்கு ஒரு வீழ்ச்சி வந்தது. வீழ்ச்சி வந்ததனுடைய விளைவு அந்த மிகப்பெரிய மறக்க முடியாத நாள் என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா 19/10/2018. அந்த மாதம் எனக்கு வெஸ்டீஜ் மூலமா வந்த வருமானம் 22,000 சில்லற. காருக்கு டியூ 9,000க்கு மேல கட்டணும். வீட்டு வாடகை 3,500 ரூபாய். பால் காசு எல்லாம் கொடுத்தது போக 5 பைசா கூட மிச்சம் இல்லை. ஏன்னா நான் டீம் எங்கெல்லாம் அமைச்சேன் அப்படின்னா, கமுதி வாடிப்பட்டில இருந்து காலையில ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு கிளம்புனேன்னா நைட்டு 11:30 மணிக்கு தான் வருவேன். கமுதி வரைக்கும் போவேன், அருப்புக்கோட்டை அந்த பக்கம்லாம். செவ்வாய்க்கிழமை ஆச்சு அப்படின்னா வாடிப்பட்டில இருந்து கிளம்பி உசிலம்பட்டி தேனி வரைக்கும் போவேன். இப்படி ஒவ்வொரு கிழமையும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பேன். டெய்லி 200 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் செலவே ஆகும். பெட்ரோல் போட பணம் இல்லை, ரைட்டுங்களா? ஒரு பலத்த நெருக்கடி. வந்த வருமானம் பத்தல. என்னுடைய 2 பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கப்ப 19/10/2018 என்னால மறக்க முடியாத நாள். ஏன்னு சொல்றேன்னா, அன்றைக்கு என் பொண்ணுக்குரிய ஸ்கூல் ஃபீஸ் என்னால கட்ட முடியாத, 6வது மாசம் கட்ட வேண்டிய, ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரத்துல கட்ட வேண்டிய ஃபீஸை அடுத்த மாசம் கட்டுறேன்னு கட்டாதனுடைய விளைவு 19/10/2018 எங்க வீட்டுக்கிட்ட இருந்து எங்க பிள்ளைகளை ஏத்துற வேன் வந்தது. அந்த வேன்ல 2 பிள்ளையும் ஏத்தி விடுறாங்க என் மனைவி. 2 பேரையும் வேன்ல இருந்து இறக்கி விட்டுட்டாங்க. உங்க பொண்ணுங்க 2 பேரும் ஃபீஸ் கட்டல, வேன் ஃபீஸும் கட்டல, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல 4 மாசம் வெயிட் பண்ணிட்டோம், முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நான் அந்த நேரத்துல ஃபீல்டுக்கு போயிட்டேன். காலையில எந்திரிச்சோடனே வெள்ளனே ஃபீல்டுக்கு போயிடுவேன். அப்ப சோழவந்தனை தாண்டி விக்கிரமங்கலம் அப்படின்ற ஊர்ல ஃபீல்டுக்கு போயிருக்கேன். 8 மணிக்கெல்லாம் ஃபீல்டுல இருக்கேன். ஃபீல்டுல இருக்கப்ப என்னுடைய பைக்கோட சைடு ஸ்டாண்டு உடஞ்சு போச்சு. சைடு ஸ்டாண்டு உடஞ்சு போச்சுன்னா வண்டியை நிப்பாட்ட முடியாது. ஆனா என் பையில 50 ரூபா காசு இல்லை. அப்ப என்கிட்ட கொஞ்சம் பொருட்கள் இருந்தது. அந்த பொருட்கள்ல 2 ஹனி சோப்பை பக்கத்துல இருக்க ஒரு ஜெராக்ஸ் கடையில கொடுத்து, அன்னைக்கு 52 ரூபா 104 ரூபாய். ஏனே ஒரு 100 ரூபா கொடுங்கன்னு கேட்டேன். அவர் இல்லைங்க அப்படின்னாரு. 70 ரூபாயை வாங்கி ஒரு சைடு ஸ்டாண்ட் வாங்கி மாட்டினேன். இங்க என் பிள்ளை பள்ளிக்கூடத்துல இருந்து அனுமதிக்கப்படாம வேன்ல இருந்து இறக்கி விடப்பட்டாங்க. என் மனைவி ஒரே அழுக. நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு ஓடோடி வர்றேன். அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு தகவல் போனது. எங்க அப்பா அவங்க வீரப்பெருமாள் இருக்காங்க, நாங்க வாடிப்பேட்டில் குடியிருக்கோம். பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட முடியாம கூட உன் புருஷன் என்ன வேலை பார்க்குறேன், என்ன தொழில் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை.
என் கூட பிறந்தவங்க சண்டை, என் பிள்ளை பால்வாடி போன டீச்சர் கூட எனக்கு ஐடியா, உன் புருஷன் செய்யற தப்பு அப்படின்னு. எங்க வீட்டுக்கு பால் ஊத்துனவங்க சொல்றாங்க. எங்க தெருவுல குடியிருக்கிறவங்க, ஏன்னா என் பிள்ளையோட சேர்ந்து 8 பிள்ளைங்க ஸ்கூல் வேன்ல ஏறும். என் 2 பிள்ளைகளை மட்டும் இறக்கி விட்டுட்டாங்க. மீதி 6 பிள்ளைகளும் ஸ்கூல்ல போயிட்டாங்க. அப்ப அந்த தெருவே, நான் அந்த பைக்ல வர்றேன், ஒரு 12 1 மணிக்கு வீட்டுக்கு வர்றேன், தெருவே என்னை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறாங்க. பெருத்த அவமானம் ஏற்பட்ட நாள் அப்படின்னா 19/10/2018. அப்ப அதுக்கு இடையில என்னுடைய மாமனார் குடும்பத்துக்குலாம் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. மாமனார் என் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஃபோன் பண்றாரு. எம்மா, உன் வீட்டுக்காரன் உன்னைய வச்சு காப்பாத்த மாட்டான், பிள்ளை குட்டிகளை வச்சு காப்பாத்துறதுக்கான வழி கிடையாது, தயவு செய்து 2 பிள்ளைகளை கூட்டு வந்துரு, நான் நம்ம ஊர்ல தோட்டத்திலேயே ஒரு வீடு போட்டு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிகழ்வு என்னைய மிகப்பெரிய சிந்தனைக்குள்ள ஆழ்த்துச்சு. அந்த நெருக்கடியான நிலையில என்னால பணியாற்ற முடியல. மறுபடியும் என்னுடைய குருநாதர் வீட்டியார்ட்ட போய் சொன்னேன், இதெல்லாம் கடந்து வந்துடலாம், நீ பயப்படாத, அவங்களுக்கு இந்த துறையை பத்தி தெரியாது, நீ பயப்படாம இரு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இந்த நெருக்கடி இருக்குன்னு சொன்னேன். சமாளிச்சு வா, கண்டிப்பா நீ நாளைக்கு ஒரு மிகப்பெரிய குழுவை கட்டுமானம் பண்றப்ப, நீ இந்த மாதிரியான சூழ்நிலை உன்னுடைய டீம் எல்லாம் சந்திக்கிறப்ப நீ அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும், நீ அதை சமாளிச்சு வான்னாரு. சமாளிச்சு வந்தேன். கடன்னு டீமை பில்டப் பண்ணேன். ஒரு வெறியோட பண்ணினேன். அந்த வெறியோட விளைவு மிகப்பெரிய இடத்துக்கு வந்தேன். அப்படி வர்ற ஒரு சூழ்நிலையில 1/4/2019 ஆக்சுவலா ஏப்ரல் 1 என்னுடைய பிறந்த நாள். அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 பிவி அன்னைக்கு நிலைமைக்கு ஒரிஜினல் பிவில பிசினஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி, ஏன்னா எங்க குடும்பத்துல தான் அந்த தொழில் பண்ணக்கூடாது, இந்த தொழில் மூலமா வீழ்ச்சியை சந்திச்சுட்டேன், என்னால அந்த தொழில் பண்ணி என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்ற எண்ணம் என்னுடைய அப்பாவுக்கு ஏற்பட்டது. என்னுடைய உறவினர்கள்லாம், உன் பையன் படிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தேவையெல்லாம் பண்றேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது என்னுடைய குடும்பத்துல ஏற்பட்டது, எனக்கு பொண்ணு கொடுத்த ஏற்பட்டது, என்னுடைய அண்ணன் அக்கா மனதில் ஏற்பட்டது, என்னுடைய நண்பர்கள் மத்தியில் ஏற்பட்டது. எல்லாரும் பலத்த எதிர்ப்பு, எனக்கு ஆதரவு ஒரே ஒரு நபர், அது என்னுடைய மூத்த பொண்ணு ஹர்ஷி தான். அதுக்கு 2 நாள் முன்னாடி எங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த தொழிலை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. முடியாது, மாதா பிதா அதுக்கு அடுத்து குரு, எப்பா நீ அன்புக்குரியவர், பாசத்துக்குரியவர், நிச்சயமா அந்த வியாபாரம் எப்படின்னு உனக்கு தெரியாது, உனக்கு சொல்லி கொடுத்தவங்க தவறா சொல்லியிருக்காங்க, நான் இதை பண்ணுவேன்னு சொல்றேன். குடும்பத்துல அந்த நேரத்துல என்னைய வச்சு பல பிரச்சனைகள் ஓடுது. அந்த பிரச்சனையுடைய விளைவு கஷ்டமா இருந்தாலும் கூட என் பொண்ணுங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருக்க பணத்துல ஒரு சட்டையும் ஒரு வேஷ்டியும் எடுத்து கொடுத்தாங்க. பிறந்த நாள் அன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல இருந்து ஒரு போன் வருது, உங்க அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாரு, நீ அவர் சொன்ன வார்த்தையை கேட்கலையா, அப்படின்னு சொல்லி இறந்துட்டாரு. அது 2 மணிக்கு தகவல் வருது. ஆனா அந்த மாசம் என்னுடைய வியாபாரம் பெரிய வளர்ச்சி. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த நேரத்துல, நான் வளர்ற நேரத்துல அதை பார்க்கறதுக்கு அவர் இல்ல, இறந்துட்டாரு. அவருடைய ஏக்கம் என்னன்னா, நம்ம பையன் இந்த பிசினஸ் பண்ணி ஜெயிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாம் விதைச்சாங்க. பெத்த பிள்ளைய நம்பல, ஆனா சுத்தி இருக்கவங்க சொன்னதெல்லாம் நம்பி அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். அன்னைக்கு மனதளவுல ஒரு சபதம் எடுத்தேன், நம்ம அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும், அவரு எந்த பையன் பிழைக்க மாட்டேன்னு சொன்னாரோ அந்த பையன் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு சபதத்தை ஆள் மனசுல எடுத்தேன்.
எடுத்து படிப்படியா என்னுடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை மாத்தினுடைய விளைவு அந்த 2020 கொரோனா வர ஆரம்பிச்சது. 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் வருமானம், கிட்டத்தட்ட நான் 5 ஆண்டு காலம் உழைப்புல வந்த வருமானம் கொஞ்சம் படிப்படியா உயர ஆரம்பிச்சது. படிப்படியா உயர்ந்து ஜூலை மாசம் 2020 கோவிட் நேரத்துல பல பேரு லாக்டவுனால வருமான பற்றாக்குறை இருந்தப்ப என்னுடைய 4.5 ஆண்டு கால உழைப்புல பெரிய வருமானத்தை சந்திக்காத நான் அந்த கோவிட் டயத்துல நான் பண்ணி வச்சிருந்த கட்டுமானத்தின் மூலமாக என்னுடைய வருமானம் முதல் முறையா 74,213 ரூபாய ஜூலை 2020 டச் பண்ணுச்சு. அன்னைக்கு எங்க அப்பாவை நினைச்சேன், நிச்சயமா மகிழ்வாரு மேல இருந்து அப்படின்னு நினைச்சேன். படிப்படியா குழுவை கட்டுமானம் பண்ணேன். என்னுடைய குருநாதருடைய ஆலோசனையை கேட்டு அடுத்தடுத்த நிலைமைக்கு போனேன். அதுக்கடுத்து ஆகஸ்ட் மாசம் கிரவுண்ட் டைரக்டர் நிலையை முடிச்சேன். 2020 ஆகஸ்ட் மாசம் முதல் முறையா கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த பிசினஸ்ல 1,01,738 ரூபா வருமானத்துக்கு வந்தேன். இன்னைக்கு என் டீம்ல 2 ஆண்டுகளுக்குள்ள வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபா வாங்குறாங்க. நான் கடந்து வந்த கரடு முரணான பாதைய அங்க கத்துக்கிட்டதை வச்சு என் குழுவை சரியான முறையில கொண்டு வந்தேன். கடைசியா என்னுடைய வருமானம் இப்ப 1,86,962 ரூபாய் வந்துகிட்டு இருக்கு. ஆவரேஜா முதல் 5 ஆண்டு காலம் என்னுடைய மொத்த வருமானத்தினுடைய அளவு 14 லட்சம் ரூபாய். முதல் 5 ஆண்டு காலம் நான் இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்து மூலமா சந்திச்ச வருமானத்தினுடைய அளவு 14 லட்சம் ரூபாய். ஆனா இந்த 1.5 ஆண்டு காலத்துல நான் சம்பாதிச்ச வருமானம் 17 லட்சம் ரூபாய். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வளர்ச்சி இந்த லாக்டவுன் பீரியட்ல எனக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து என்னைய மேம்படுத்தி என் குழுவையும் மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. இந்த லாக்டவுன் நேரத்துல எனக்கு தெரிஞ்ச உறவினர்கள் ரொம்ப பேர் வேலை இழந்த நேரத்துல என்னுடைய நெருக்கமான ஒரு 20 ஆண்டு கால பழக்கமான ஒரு நபர் கூட அந்த நேரத்துல ஒரு வார்த்தையை சொன்னாரு, வெஸ்டீஜ் வாய்ப்பு ஒரு முட்டாள்கள் பண்ற வாய்ப்பு அப்படின்னு சொன்னாரு. எம்இ பிஹெச்டி முடிச்சவரு. அந்த அவமானமும் எனக்கு உள்குள்ள பதிய இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் வேலை இல்லாம வீட்டுல இருக்காரு. நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் வருமானம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அவரை காயப்படுத்துறதுக்காக சொல்லல, இத்தனை அவமானங்களும் அவச்சொல்லுகளும் கேட்டுட்டு தான் நான் வந்தேன். அதனுடைய விளைவு இந்த 2 மறக்க முடியாத தேதிகள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இப்ப என்னுடைய குழுவுல 6 கிரவுண்ட் டைரக்டர்களை உருவாக்கியிருக்கேன். இந்த 6 கிரவுண்ட் டைரக்டர்களை நான் உருவாக்கினா அப்படின்னா இல்ல, இது எல்லாமே என்னுடைய அப்ளைனுக்கு தான் சேரும். முதல்ல இருக்கக்கூடிய நபர் என்னுடைய பாலிய சிநேகிதன், 25 ஆண்டு காலம் என்னுடைய நண்பன் மிஸ்டர் ஆனந்த் மணிச்செல்வம். நான் எது செஞ்சாலும் எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது வரக்கூடிய நபர். அவர் கிரவுண்ட் டைரக்டர் ஆனாரு ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 5 நபர்களும் ஒரே மாசத்துல கடந்த மாதம் கிரவுண்ட் டைரக்டர் ஆனாங்க. 2வது இருக்காங்க இல்லையா, அவங்க பேரு சீதாலட்சுமி. இவங்க தான் என் கூட பிறந்த அக்கா. எந்த அக்கா ஆரம்பத்துல இந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அவங்க இன்னைக்கு இந்த பிசினஸ்க்குள்ள வந்து கிரவுண்ட் டைரக்டர் இருக்காங்க. அடுத்து மிஸ்ஸஸ் தீபாலட்சுமி, இவங்களும் கிரவுண்ட் டைரக்டர் நிலையில இருக்காங்க. இந்த மேல இருக்க 3 பேருமே அரசு ஊழியர்கள். இவங்க வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பார்ட் டைமா அந்த பிசினஸ் பண்றாங்க. ஆனந்த் இன்னைக்கு 1,06,000 ரூபாய் வாங்குறாரு. சீதாலட்சுமி இன்னைக்கு 65,000 ரூபாய் வாங்குறாங்க. தீபலட்சுமி கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வருமானம் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஐயனார், இவர் எம்எஸ்சி பிஎட் படிச்ச டீச்சர். இவரை 45 முறை நான் தேடி போய் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் மறுப்பு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ரைட்டுங்களா, நான் வீட்டுக்கு பார்க்க போவேன், வீட்டுல செருப்பு ஒளிய வச்சுட்டு ஆள் இம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் கடந்து இவரை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2019 அக்டோபர்ல இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வந்தேன். இன்னைக்கு 2 ஆண்டுகளுக்குள்ள கிரவுண்ட் டைரக்டர் நிலையை அடைஞ்சு இன்னைக்கு மாசம் 84,000 ரூபாய் வருமானத்துக்கு வந்திருக்காரு. அடுத்து மீனா சுரேஷ், ஒரு வீட்டுல டெமோ போடுறப்ப வேடிக்கை பார்க்க வந்த ஒருத்தங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இந்த வியாபாரத்துக்குள்ள வந்து இன்னைக்கு கிரவுண்ட் டைரக்டர் நிலையை அடைஞ்சிருக்காங்க. மாசம் ஒரு 60,000 ரூபாய் வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஜோதிலட்சுமி, மூட்டு வலி பிரச்சனைக்காக வந்தவங்க, இன்னைக்கு இந்த வியாபாரத்தின் மூலமாக கிரவுண்ட் டைரக்டர் நிலையை அடைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய வயது 66. அடுத்து பாத்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நபர்கள் எங்களுடைய குழுவுல டைமண்ட் டைரக்டர் இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜெயபாரதி, இவங்களெல்லாம் நான் வெஸ்டீஜுக்கு பிளான் சொல்ல என்னை தீபலட்சுமி கூட்டு போனாங்க.
தயவு செய்து இந்த பிசினஸே வேணாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொண்ணை உட்கார வச்சு லேசா பேசணும். பேசி இவங்க இந்த பிசினஸே வேணான்னாங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு படிப்படியா சொல்லி கொடுத்தது மூலமா ஒரு வருடத்துல டைமண்ட் டைரக்டர் நிலையை அடைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து உமா திருமலை, அருப்புக்கோட்டை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் எர்ரம்பட்டி, 9th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க இன்னைக்கு இதுல ஒரு வருடத்துக்குள்ள டைமண்ட் டைரக்டர் நிலையை அடைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து மிஸ்ஸஸ் தனலட்சுமி, இவங்களை நான் பாக்குறதுக்காக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2017 போனேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்க கடையில உட்கார்ந்து ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காங்க. 2 மணி நேரம் கூட ஒரு பச்சை தண்ணி கூட மோந்து தராம இந்த பிசினஸ் எனக்கு வேணாம்னு சொன்னாங்க. அதை குறையா சொல்லல. இந்த பிசினஸ் எனக்கு வேணாம், நீ வெளியேறு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிடிவாதமா இருந்து அவங்களை கொண்டு வந்ததனுடைய விளைவு இன்னைக்கு டைமண்ட் டைரக்டர் நிலையை முடிச்சிருக்காங்க. ஓராண்டுகளுக்குள்ள இவங்க 3 பேரும் அருப்புக்கோட்டையை சேர்ந்தவங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டர்ஸ் மிஸ்டர் மனோகரன், அடுத்து ஸ்டார் டைரக்டர் மிஸ்டர் தெய்வேந்திரன், கிட்டத்தட்ட 100 நாள்ல ஸ்டார் டைரக்டர் நிலையை அடைஞ்சாரு. மிஸ்ஸஸ் வீரலட்சுமி கண்ணன் ஒரு டெய்லரா இருக்காங்க, அவங்களும் அடைஞ்சிருக்காங்க. மிஸ்டர் தெய்வேந்திரன் பாண்டிச்சேரியில இருக்காரு. மிஸ்டர் மனோகரன் அக்ரி பண்ணவர், அக்ரி இல்ல பிரைவேட்ல ஒர்க் பண்ணவர். அடுத்து மிஸ்ஸஸ் ரம்யா வாடிப்பட்டியில பலசர கடை வச்சிருக்கவங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அகிலா தனசேகர், இவங்க ஒரு மிலிட்ரி ஃபேமிலி. இவங்க இந்த பிசினஸ்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இவங்க எம்எஸ்சி பிஎட் படிச்சவங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவர் மிலிட்ரியில இருந்தாரு. அவங்க நான் அந்த 5 வருஷமா அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். அப்ப அவங்க எனக்கு பேர் வச்சிருந்த பேர் என்னன்னா சதுரங்க வேட்டையில வரக்கூடிய ஒரு நபர் நான். ஆனா இன்னைக்கு இந்த பிசினஸை புரிஞ்சுக்கிட்டு 1 இயர்க்குள்ள ஸ்டார் டைரக்டர் நிலையம் முடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து மிஸ்டர் சுந்தரராஜ், இவர் ஸ்டார் டைரக்டர், 7 ஆண்டுகளமா எங்களோட கூட இருக்காரு, அரசு ஊழியர். அதுக்கடுத்து மிஸ்ஸஸ் நாகலட்சுமி, எங்க டீம்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பெண்மணி, தாராபுரத்தை சேர்ந்தவங்க. படிக்கல, 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. வந்த 50 நாள்ல ஸ்டார் டைரக்டர் நிலையை முடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் தேவிகா லோகநாதன், இவங்க வாடிப்பட்டியை சேர்ந்தவங்க. ஏற்கனவே ஃபைனான்ஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. 6.25 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களை பிசினஸ்க்காக கூப்பிட்டேன், அப்ப வரல. ஆனா இன்னைக்கு திரும்ப இந்த பிசினஸ்க்குள்ள வந்து 75 நாட்கள்ல ஸ்டார் டைரக்டர் நிலையை முடிச்சிருக்காங்க. இவங்க இந்த குரவுன் டைரக்டர்ஸ், டைமண்ட் டைரக்டர்ஸ், இந்த ஸ்டார் டைரக்டர், இவங்க தவிர்த்து ஏகப்பட்ட லீடர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா இந்த பிசினஸ் மூலமா மிகப்பெரிய லெவல்ல என்னுடைய குழுவை கொண்டு வருவேன். என்னுடைய குழுவோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன அப்படின்னா சப்மிஷன், அதாவது அன்கொஸ்டினபிள் சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்த சூழ்நிலையிலையும் என்னோட வாய்ப்பு கொடுத்த என்னை வழிகாட்டிற்கொண்டுடைய என்னுடைய குருநாதர்கிட்ட அன்கொஸ்டினபிள் சரண்டரா இருந்ததுனால தான் இந்த வெற்றி வந்தது. எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். இதை செய்யாதன்னா செய்ய மாட்டேன், செய்யினா செய்வேன். ஏன்னா முதல் 2.5 ஆண்டு காலத்துல நான் தோத்தேன் அப்படின்னா அவர் சொன்னதை நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம படிச்ச படிப்பு என்ன அதெல்லாம், அதுக்கடுத்து அன்கொஸ்டினபிள் சரண்டர் ஆனேன். அதனாலதான் நான் வெற்றி கிடைச்சது எங்க குழுவுக்கு. அதுக்கடுத்து ட்ரீம் எனக்கு பெருசு. எத்தனை அவமானங்கள், எத்தனை அசிங்கங்கள், எத்தனை தோல்விகள் ஏற்பட்டாலும் கூட நான் ஜெயிச்சதுக்கான ஒரு காரணம், என் குழு வெற்றி அடைந்ததற்கான காரணம் ட்ரீம் பெருசு. நான் துணிவா கனவு காணக்கூடிய ஒரு நபர், எங்க குழுவும் துணிவான கனவு காணும். நாங்க ஃபீல்டு ஒர்க்ல ரொம்ப பலமான டீமு, இப்ப ட்ரைனிங்லயும் பலமான டீம், 2யும் சரியா பண்ணியிருக்கோம். நிச்சயமா எங்க ட்ரீம் பெருசு. எங்க ட்ரீம் எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொன்னா 2022 ஜூலை 6ஆம் தேதி எங்க குழுவுல 100 குரவுன் டைரக்டரை உருவாக்கி அவங்களுடைய மாத வருமானம் 1 லட்சத்துல இருந்து 3 லட்சமா உருவாக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த பிசினஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க குழுவை கொண்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இன்வால்மெண்ட், எந்த சூழ்நிலையும் என்னுடைய இன்வால்மெண்ட்டை விட்டதில்லை. காது குத்து, கல்யாணம், சடங்கு, கேதம் எதுக்கும் நான் முக்கியத்துவம் தர மாட்டேன். எனக்கு பொறுத்த மட்டுக்கும் என்னை நம்பி வந்த குழு எனக்கு முக்கியம். எனக்கு கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பு 30 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்த ஒரு நபரை இந்த அளவுக்கு உயர்த்திருக்குன்னா இந்த வியாபாரம் மிகப்பெரியது. அதனால என்னுடைய முழு இன்வால்மெண்ட்டை காமிச்சேன். இதன் மூலமா தான் எனக்கு வெற்றி கிடைச்சது. ரைட்டுங்களா? இந்த வெற்றிக்கு உறுதுணையா இருந்தவங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய குரு, என்னுடைய கடவுள், என்னுடைய கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் எப்படி ஒரு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரோ, எப்படி ஒரு அக்பருக்கு பைராம் கானோ, அது மாதிரி எனக்கு குரு, என்னுடைய வழிகாட்டி. இவர்தான் அத்தனை வெற்றிக்கான காரணம். அந்த வெற்றிக்கு காரணம் நான் அல்ல. அனைத்து வெற்றியுமே என்னுடைய மென்டர், குருநாதர், டபுள் குரவுன் டைரக்டர் VT ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு தான் அந்த சாரும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பிசினஸ் பிளானை இன்னைக்கு இந்த அளவுக்கு பலமா பண்றோம் அப்படின்னா அதுக்கு பாலா சாருக்கு தான் சாரும். அவருக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மேனேஜ்மெண்ட்.
எந்த நேரத்திலையும் நமக்கு எந்த ஒரு நேரத்திலையும் உதவி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மேனேஜ்மெண்ட். கோவிட் காலத்துல ப்ராடக்ட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாத நேரத்துல கூட ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது. அந்த நேரத்துல சிலர் லெவலை முடிக்க முடியாம இருந்த நேரத்துல கூட என் டீம்ல சிலருக்கு லெவலை முடிச்சு பணம் போட்டு விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்த இந்த மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து மிஸ்டர் அசோக் சார், இன்னைக்கு கோஸ்ட் பண்ண அசோக் சார் தான். இவருடைய ட்ரைனிங் நான் எந்த ட்ரைனிங்கும் மிஸ் பண்ணதில்லை. இன்னைக்கு ஹெல்த் ப்ராடக்ட்ல இந்த அளவுக்கு பண்றோம் அப்படின்னா அதுக்கு அசோக் சாரோட உறுதுணை காரணம். எந்த ஹெல்த் ட்ரைனிங் போட்டாலும் நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போய் ஒரு டைரி எடுத்து போய் உட்காந்துருவேன். இவருடைய வழிகாட்டுதல், இவருடைய ஹெல்த் ட்ரைனிங் எனக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டா இருந்தது. சாருக்கும் நன்றி. நான் இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ண ஆரம்பிக்கிறேன். சொல்றேன் என்னன்னா, நான் வெஸ்டீஜை பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்த்திருக்கோம் நானும் எங்க குழுவும். என்னன்னா, இந்த வெஸ்டீஜோட சப்ளிமெண்ட்டை கொடுத்து கிட்டத்தட்ட 37 பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனையை நம்ம ப்ராடக்ட் மூலமா சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நேத்து கூட ஒரு டெங்குல அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நம்மளுடைய இன்விகோ, கொலஸ்ட்ரம், கேனடர்மா, ஆம்லா இந்த ப்ராடக்ட் கொடுத்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அற்புதமான சப்ளிமெண்ட்டை கொடுத்த இந்த நிறுவனத்துக்கும் அதனுடைய பயிற்சியை ரொம்ப அற்புதமா கொடுத்த அசோக் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் சித்தார்த் சிங் சார் வந்த அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் பார்க்குறேன். சாரோட ஆரம்ப கட்டத்தில் ட்ரெயினர் இவர் தான் ப்ராடக்ட் எல்லாமே எடுப்பார். சாரோட விஐபி 7 அட்டன் பண்ணியிருக்கேன். 8வது விஐபி கரூரில் அட்டன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரோட விஎல்சி 5 முறை அட்டன் பண்ணியிருக்கேன். இவருடைய ட்ரைனிங் தான் இந்த பிஸ்னஸோட மிகப்பெரிய பலமாக இருந்தது. நிச்சயமா பிரவீன் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமா என்னுடைய ஸ்டோரி உங்களுக்கு ஒரு இதை கொடுத்துருக்குன்னு நம்புறேன், நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். கிரேட் சார். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நிறைய ஈவினிங் வித் கிரவுண்ட் லீடர்ஸ் டாக் ஷோ, ஸோ ஏகப்பட்ட ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது இன்னைக்கு உண்மையிலேயே உங்கள் ஸ்டோரி நான் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இது வெறும் ஒரு ஸ்டோரி அப்படின்னு சிம்பிளாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை ஆண்டுகளில் ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்ச போதிலுமே தொடர்ந்து இருந்த பலவிதமான காரணத்தில் நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் போய் திரும்ப வந்து முயற்சி செஞ்சு இல்லை அது பண்ணணும்ன்ட்டு, ஏன்னா நீங்கள் ஒரு இன்சிடென்ட் சொல்லும் போதும் அதில் எவ்வளோ தூரம் அடிபட்ட போதும் சரி ஒன்று விடாமுயற்சியோடு அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த நம்பிக்கை அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக உங்களுக்கு உருவாகியிருக்கு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். எஸ் சார். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆர்வம் இருந்தது. அந்த டைமில் ஒரு பிஸ்னஸ்னாலே கண்டிப்பாக பணம் இன்வெஸ்ட் பண்ணாமல் வந்து எந்த வியாபாரத்தையுமே செய்ய முடியாது. அப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது சரி இது ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதுல இருந்த வித்தியாசம் என்ன நீங்க உணர்ந்தீங்க? சார், ஆக்சுவலா நான் வந்து சொந்த சைக்கிள் கூட இல்லாத ஒரு நபர். என்னுடைய கல்யாணத்துக்கே வந்து பைக் வந்து இப்போ குரம் டைரக்டர் இருக்கல என்னுடைய நண்பன் தான் வாங்கி கொடுத்தான். எனக்கு என்ன வித்தியாசம் புரிஞ்சது அப்படின்னா, என்னுடைய குருநாதர் விடி ராஜேஷ்கன் அவங்க அப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வாங்கிட்டு இருந்தாங்க. என்னடா இன்னைக்கு இந்த தொழில 1 லட்சம் ரூபாய் வாங்க முடியுமா அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்தது. அதுக்கடுத்து அவர் ஒரு கார் புக்கு காமிச்சாருங்க. நான் வேதனையில இருந்த நேரத்துல, அதாவது 30 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்த நேரத்துல அவர் கொடுத்த கார் புக்கை அப்படியே எனக்கு அப்படியே ஒரு இது பண்ணி விட்டாரு. அந்த கார் புக்ல இருந்து வந்த காத்து, அந்த கார் புக்ல இருந்து வந்த ஏற்பட்ட நம்பிக்கை எனக்கு நிச்சயமா அந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுத்தது சார். கிரேட் சார். டைரக்ட் செல்லிங் பொறுத்த வரைக்கும் முன் அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் டைரக்ட் செல்லிங் பத்தி உங்களுக்கு எதுவுமே அந்த நேரத்துல தெரியவும் இல்லை. ஸோ ஒரு வியாபாரம் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நீங்க வந்து வெஸ்டீஜை பார்த்தீங்க. அண்ட் வெஸ்டீஜில் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் வந்து விடிஆர் சார் இப்போ அவருடைய அந்த வருமானம் கார் புக்கு இதாக ஏற்படுத்தினதா நீங்க சொல்லியிருக்கீங்க. ரைட் சார். பட் இதுல வந்து அடுத்து நீங்க நிறைய தோல்விகளை தான் சந்திச்சீங்க. ரைட். நீங்க முதல்ல சொல்லும் போதே வந்து உங்க மாணவரே வந்து 1000 ரூபாய் கொடுத்து இந்த பக்கமே வராதிங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், உங்க குடும்பத்துல உங்க அப்பாலேருந்து எல்லாருமே வந்து வேணாம்னு சொல்லும்போது அது எல்லாமே எப்படி உங்களால வந்து தாங்கிக்கிட்டு திரும்ப மேலும் முயற்சி பண்ணணும் உங்களுக்கு தோணுனதுக்கான காரணம் என்ன? சார், ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு தோல்வி ஏற்பட்டாலும் கூட என்னுடைய டவுன்லைன் யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே மாட்டேன். என்னுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு தான் முதல் முறையா நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்.
எந்த சூழ்நிலையும் என்னுடைய டவுன்லைன்ல ஷேர் பண்ண மாட்டேன். என்னுடைய அப்லைன், என்னுடைய விடிஆர் சார் தான் ஒவ்வொரு நேரத்திலையும் நான் ஒரு தோல்வி அடைஞ்சு அவரை பார்க்க போனேன்னா, என்னை ஹக் பண்ணி தோள்ல கட்டி கொடுத்து, வா நிச்சயமா முதல் 3 ஆண்டு காலத்துல ஒரு பாடத்தை கத்துக்கிருவ. 5 ஆண்டு காலத்துல நீ பிரம்மாண்டமான இடத்துக்கு வந்துருவ. 7 ஆண்டுகள் நீ முடிக்கிறப்ப இதுல உச்சமா இருக்குன்ற அந்த ஒத்த வார்த்தையும் அவர் கொடுத்த புத்தகங்கள் வாருங்கள் முன்னேறலாமா இருக்கட்டும், மனம் தரும் பணமா இருக்கட்டும், நீங்கள் ஒரு நிறுவனமா இருக்கட்டும், காப்பிகேட் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், கிட்டத்தட்ட நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் அது சம்பந்தப்பட்ட ஒளி நாடாக்கள், வீடியோ அண்ட் ஆடியோஸ் எனக்கு அதிகமா கொடுத்தாரு. நம்பிக்கையை கொடுத்தாரு. தோல்வியாகி நான் போனா கூட ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு உற்சாகம் பண்ணி கொடுத்து விட்டாரு. என்னுடைய மனதை மாத்தி அனுப்பிச்சு விட்டாரு. அதுதான் சார் காரணம். புத்தகங்கள் எனக்கு பெரிய அளவுல உதவுச்சு. அவர் என்னை வந்து ஹக் பண்ணி நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னா போதும், நான் உடனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். வேற யாருமே எனக்கு கணக்கு தெரிய மாட்டாங்க சார். நான் வந்து என் வீட்டுக்காரம்மா பேச்ச கேட்க மாட்டேன், எங்க அக்கா தங்கச்சி பேச மாட்டேன், எங்க அண்ணன் பேச்ச கேட்க மாட்டேன், எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்க மாட்டேன். நான் ஒரே சரண்டர் என்னுடைய குருநாதர் வி.டி. ராஜேஷ். அதுதான் என்னை கொண்டு வந்துச்சு. எஸ் சார். இன்ஃபேக்ட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை அப்படின்னே நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் டைரக்ட் செல்லிங்ல இருக்கும்போது என்ன நினைக்கிறாங்க, அப்ளைனுக்காக நான் எதுக்கு வேலை பார்க்கணும், மேல இருக்கிற சம்பாதிக்கிறதுக்காக நான் எதுக்கு உழைக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா அந்த வாய்ப்பை வந்து அவங்க சரியா புரிஞ்சுக்காம தவறவும் விட்டுறாங்க. பட் நீங்க சொல்லும்போது அந்த டோட்டல் சரண்டர், அதாவது மேல இருக்கிறவங்க வந்து இந்த வருமானத்தை வாங்க முடியும், சம்பாதிக்க முடியுங்கிறத அவங்க வாங்கினதுனால தான் கீழே இருக்கிறவங்களுக்கும் அதை வாங்குறதுக்கான வழியை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே ஐ திங்க் அந்த ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு தாண்டி வெற்றிங்கிற இடத்த வந்து எல்லாருமே நோக்கி போக முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ரைட். ஸோ ஈவன் தோ இப்போ நீங்க வந்து மனைவி பேச்சு கேட்கலனாலும் சரி, பெற்றவங்க பேச்சு கேட்கல, ஸோ எல்லாமே இருந்தா கூட பட் ஒரு இடத்துல ரியாலிட்டின்னு வர்றது வந்து குடும்பம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க, எல்லா நகையும் வந்து அடகு வச்சாச்சு, மீட்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ ஒரு எதிர்பார்ப்புன்னு உங்க மனைவி கிட்ட இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ உங்களுக்கு கட்டி வச்ச பிறகு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல அடுத்தடுத்து வந்து இருந்த எல்லாமே காணாம போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை போயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தோண்டி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ உங்களை எப்படி பாக்குறாங்க சார்? இப்ப நான் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர் அடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய மனைவியும் கூட. 2 டீமை உள்ள கொண்டு வந்து அதை கைட் பண்ணிட்டு இருக்கிறது என்னுடைய மனைவி தான். ரைட்டுங்களா? ஸ்டார் டைரக்டர் அடிச்சு கீழே விழுந்து திரும்ப எந்திரிச்ச பிறகு என்னுடைய மனைவியை மீட்டிங் ட்ரைனிங் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சேன். என்னுடைய மனைவிய இந்த வெஸ்டீஜோட உறவுகளோட பழக ஆரம்பிக்க வச்சேன். என்னுடைய குருநாதர்கிட்ட அவங்களையும் பேச வச்சேன். அதனுடைய விளைவு இன்னைக்கு என் மனைவிக்கு நான் ஹீரோ. இன்னைக்கு அவங்க வீட்டுல இருக்க அவங்க அண்ணன் போலீஸா இருக்காப்புல, அவனவே இந்த பிசினஸ் பண்றான்னு தூண்டுதக்கூடியது. அது போக 2 டீம் இன்னைக்கு தேவிகா லோகநாதன் அப்படின்ற டீமை கொண்டு வந்தது என்னுடைய மனைவி தான். இன்னொரு டீமை கொண்டு வந்தது என்னுடைய மனைவி தான். இன்னைக்கு அவங்க எனக்கு அவங்கள பொறுத்த மட்டும் நான் ஹீரோ. நிச்சயமா நம்ம வீட்டுக்காரு. நான் ஆக்சுவலா அடுத்த வருஷம் என்னுடைய மூத்த பொண்ணு பிறந்தநாள் அன்னைக்கு 23/12/2022 அன்னைக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு, எந்த ஊர்ல வாடகை தர முடியாம அவமானப்பட்டனோ, எந்த ஊர்ல அசிங்கப்பட்டனோ, கேவலப்பட்டனோ, அந்த ஊர்ல 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுற ப்ராஜெக்ட் இது பண்ணியிருக்கோம். அதுக்கு நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்துதான் இன்னைக்கு பிசினஸ பெரிய அளவுல கொண்டு போயிட்டு இருக்கோம். பிரம்மாண்டமான விஷயம் சார். உண்மையிலேயே இந்த ஒரு லட்சியம், அந்த கனவு அப்படிங்கிறது வந்து அதுதான் அந்த ஒரு வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அந்த வாய்ப்புன்னு சொல்றோம். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குது. அதை சரியான முறையாக வந்து பயன்படுத்தும் போது தான் அதுல இருந்து அந்த வெற்றியை வந்து அனுபவிக்க முடியும். ஸோ இன்ஃபேக்ட் உங்களுடைய ஸ்டோரி அப்படிங்கிறது ஆரம்பத்துல கேட்கும்போது சரி எல்லாரோட ஸ்டோரி மாதிரியே வந்து இவ்வளவு போனோம், அப்படி கஷ்டப்பட்டோம், அதுல இருந்து அப்படியே படிப்படியா வந்தோம் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க அடுத்து நீங்க சொல்ல உண்மையிலேயே எவ்வளவு தூரம் நீங்க இதுல பாதிக்கப்பட்டு அதுல இருந்து இன்னைக்கு ஒரு வெற்றியை நீங்க சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப டைரக்ட் செல்லிங்கோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய எண்ணம் சார்? கண்டிப்பா சார். டைரக்ட் செல்லிங் ஃபியூச்சர் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்க போகுது. நான் அதை என்னுடைய கண்கூடா பாக்குறேன். நிச்சயமா 2025ல எங்களுடைய குழுவுல குறைந்தபட்சம் ஒரு 750 பேர் கார் வாங்குவாங்க. அந்த ஃபியூச்சரை வச்சுதான் நான் உங்களுக்குமே ஷேர் பண்ணிருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல டிபியா வச்சிருக்கேன். 2025ல என் டீம் எப்படி இருக்கும்னு. கண்டிப்பா வெஸ்டீஜோட இதுல
20,000 கோடி டேர்ன் ஓவர்ல இந்த ஜெயக்குமார் அப்படின்ற ஒரு நபருடைய குழுவோட டேர்ன் ஓவர் 250 கோடி இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமா மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வரப்போகுது. என்னுடைய வருமானம் குறைந்தபட்சம் 2025ல 3 கோடியா இருக்கும் சார். என்னுடைய குழுவுல கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை அபரிதமா இருக்கும். அதுக்கு 2022 கம்பெனி டபுள் பண்ண போற நேரத்துல என்னுடைய குழுவுல 10 மடங்கு வளர்ச்சியை கொடுப்போம் சார். அதுக்கான வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். கிரேட் தான் இனிமேல் உலகம் சார். கிரேட் சார். நான் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்களோட இந்த எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை வந்து இப்போ டிரைவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய இடத்துல நீங்க அதை அமைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் உங்களோட ஷேரிங், உங்களோட தாட் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து உண்மையிலேயே ஒரு டைரக்ட் செல்லிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன லெவலில் என்ட்ரி லெவலில் வந்தாலும் சரி, ஒரு பிரான்ஸ், சில்வர், கோல்டில் இருந்தாலுமே சரி, ஆரம்பத்தில் அவங்க பார்க்கறது என்ன அப்படின்னா இதுல பெருசா சம்பாதிச்செல்லாம் இது மாதிரி வந்து வாய்ப்புகள் வந்து இப்படி இருக்குன்னு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுறாங்க, அந்த தோல்விகளை பார்க்கும்போது பயந்துகிட்டு அப்படியே விட்டுட்டு வேற எதுக்கும் ஜம்ப் ஆகி போயிடுறாங்க. ஆனா இந்த தோல்விகள்லாம் இருந்தும் இதையும் தாண்டி என்னால ஜெயிக்க முடியுங்கிறத நீங்க வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை தான் இன்னைக்கு உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பதிவாக இது அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு நிச்சயமா இருக்கு. கிரேட் சார். இந்த வெஸ்டீஜ் சக்சஸ் சமிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஆரம்பத்தில் நான் சொன்னேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை பத்தி மேனேஜ்மெண்ட் இப்ப கொடுத்துருக்கிற இந்த ஈவெண்ட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? உண்மையிலே எனக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. இந்த ஈவெண்ட் மூலமா ரொம்ப பேர் நெட்வொர்க்ல வேகமா சம்பாதிக்கலாம்னு வர்றாங்க. நிச்சயமா சம்பாதிக்கலாம். ஆனா இந்த ஈவெண்ட் மூலமா தொடர்ந்து நிக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இது கம்பெனி கொடுக்கறது மூலமா தான் அந்த வாய்ப்பை எனக்கு தெரிவிக்க முடிஞ்சது. அதனால இந்த ஈவெண்ட் நிச்சயமா தொடர்ந்து நடத்தணும். லீடர்ஸோட ஒவ்வொரு லீடர்ஸோட கடந்து வந்த பாதையை சொல்றப்பதான் சில தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்தா கூட அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நிச்சயமா இந்த லீடர்ஸ் டாக் ஷோ வேணும் சார். அதுக்கு உண்மையிலே மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். வெரி கிரேட் சார். ஸோ அற்புதமான உங்களுடைய திருமண நாள் அன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்துருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ கம்பெனி சைடில் எங்க சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை வந்து இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஸோ எங்களுக்காக உங்கள் நேரம் ஒதுக்கி, ஏன்னா அந்த முதல் தடவை எவ்வளோ பிளான் பண்ண போதிலுமே அன்றைக்கி அது நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருந்தும் பட் ஸ்டில் இல்லை பரவாயில்ல நம்ம அடுத்த ஈவெண்ட்டை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உங்களுடைய துவளாத ஒரு மனம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நீங்கள் எவ்வளவோ விஷயத்தை தாண்டி வந்து இதில் ஒன்றுமே இல்லை, நிச்சயமா நமக்கான வாய்ப்பு நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சார். ஸோ எங்களுக்காக இன்னைக்கு உங்கள் திருமண நாள் அன்னைக்கு மற்ற வேலைகள் இருந்தாலுமே இன்னைக்கு நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல விஷயத்தை உங்க மூலமாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுடைய நேரம் கொடுத்ததுக்காக. தேங்க்யூ சார். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்த என்னோட குருநாதருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வாங்க, பயணிப்போம், மிகப்பெரிய உச்சத்தை அடைவோம். தேங்க்யூ சார். ஸோ டியர் வெஸ்டிஜியன்ஸ், இன்ஃபேக்ட் ஜெயக்குமார் சார் அவருடைய பயணம், ஏன்னா இது வெறும் ஸ்டோரி அப்படின்னு நான் சிம்பிளா சொல்ல விரும்பல. இந்த பயணம் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்னைக்கு அவர் பார்த்துடாத விஷயங்களே இல்லைங்கிறது தான் இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தோல்விகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தோல்விகளாக மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்கும். பட் அந்த தோல்விகள்லேருந்து எப்படி நம்ம மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற படிப்பனையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக எஸ் டெஃபினட்டா இந்த வாய்ப்பின் மூலமாக நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கனவுகள், லட்சியங்கள் இது எல்லாத்தையுமே அடைய முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த லீடர்ஸ் டாக் ஷோல யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் ஜெயக்குமார் சார் அவருடைய இந்த பயணத்தின் மூலமா தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததாக இதே போல இன்னும் ஒரு தலைவருடைய ஒரு வாழ்க்கை பயணத்தை நம்ம தெரிஞ்சிருக்க நம்ம காத்துட்டு இருக்கோம். ஸோ வெஸ்டீஜ் சக்சஸ் சமிட், இதை மறக்காதீங்க. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்போ மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வெஸ்டீஜ் சக்சஸ் சமிட். ஸோ இதை பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணா உங்க லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ். விஷ் யூ ஆல் த சக்சஸ். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச்.